ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட்லெஸ் ஆவதற்கு ஒரு சூப்பரான செம டேஸ்டியான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு சோயா எடுத்து சுட தண்ணி லைட்டாக ஒரு 1/2 hour ஊற வச்சுடுவோம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நீளமாக கட் பண்ண ஒரு கேரட்டையும் சேர்த்துக்குவோம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கேபேஜையும் கட் பண்ணதை சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள், ஜீரகத்தூள், சால்ட்டு, கரம் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் கலர் மாற தேவையில்ல, அப்படியே சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். சோயாவை லைட்டாக புழிஞ்சு விட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ண ஒரு வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து 1 கப் கடலை பருப்பு மாவு, 1 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி சோயா தண்ணி விடும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம். நல்லா கலக்கி விட்டுட்டு மல்லித்தழையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு ஒரு பேனில் கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அழகாக சின்னதாக ஊற்றி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்து நம்ம இப்போ சேவ் பண்ணிவிடுவோம். அப்படியே சூடாக சேவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.